வணக்கம். ஸ்வாயனம. ஏன் சுவாமி, உங்களுடைய பெருமாள் வரம் தரமாட்டாரா? வரம் அருள்வாரா? இப்படியெல்லாம் நமக்கு சில கேள்விகள் இருக்கும். ராமா 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 என்று அனுக்ஷணமும் சொல்லிட்டு வரோமே, நமக்கு அவர் மூலமாக ஏதாவது வரம் கிடைக்குமா என்று. வரம் விரும்பாத பெருமாள் அப்படின்னா, வரத்தையே வரமாக வேண்டாதவர் யாராவது இருப்பார்களா அப்படின்னா சொல்லலாம். ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் இருந்து வரம் பெற்றவர் நம்முடையவர். சிவபெருமானை நோக்கி தவம் செய்வது, பிரம்மதேவரை நோக்கி தபஸ் செய்வது, இப்படி தியானம் தவத்தின் மூலமாக நாம் வரங்களை பெற்றிருப்போம். ஆனால் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவமிருந்து வரம் பெற்றிருப்போமா என்றால், வரம் கொடுப்பதற்கு அவர் தயாராகத்தான் இருக்கின்றார். பெற்றுக்கொள்ள நாம் தான் தயாராக இல்லை. காரணம், இந்த உலகத்திலே பொண்ணுக்கும் பொருளுக்கும் மண்ணுக்கும் ஆசைப்பட்டு நாம் இன்னும் இந்த பூமியில் இன்னும் பல காலம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே தான். ஆனால் ஸ்ரீமன் நாராயணனை நாம் தவம் இருக்கும் பொழுது, வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது மோட்சத்தை நோக்கி இருக்க வேண்டும். வைகுந்தத்தை அவர் உடனே அருளி விடுவார். வரம் கொடுக்கக்கூடிய பெருமாள் அல்லவா அவர். லக்ஷ்மியை தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை நாம் தரிசனம் செய்வது அவ்வளவு சாதாரண விஷயமா? அவருடைய திருவடி தாமரை நமக்கு அமிர்தம் போன்றது. திருவடியை தரிசனம் செய்தாலே நாம் அமிர்தம் சாப்பிட்டது போல ஒரு உணர்வு ஏற்படும். அப்படி ஒரு ஆத்மார்த்தமான அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நடக்கும். அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் அல்லவா? அந்த நம்பிக்கை இன்று மட்டுமல்ல, என்றுமே வைத்துக்கொண்டால் ஸ்ரீமன் நாராயணன் நம்மை எப்போதுமே நம்மை காப்பாற்றுவார். வரங்களை எல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கும் பொழுதே, மோக்ஷம் என்ற ஒரு பொருள் ஒரு அற்புதமான அரியதொரு நிகழ்வு என்று வேண்டுமானாலும் நிகழலாம். அந்த நிகழக்கூடிய தருணம் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியே நோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு வைகுந்தம் நிச்சயம், மோட்சம் நிச்சயம். அவரையே நினைத்து நினைத்து உருகும் பொழுது நிச்சயமாக கிருஷ்ண பக்தி சாதாரண பக்தி அல்லவே. அவரை நினைக்க நினைக்க கண்ணன் அல்லவா, குழலோதும் கிருஷ்ணன் அல்லவா, மாயக்கண்ணன் அல்லவா, அப்படித்தான் இருப்பார். வரங்களை எல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய அவர் தயாராக இருக்கின்றார். நாம் பெற்றுக்கொள்ள தயாராகவும் முதலில். ஸ்வாயனம.